இங்க என்ன நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்களா வாங்க 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 வா. என்ன நடக்குதுங்க? அதுவா, இவங்க 4 பேர்கிட்டயும் ஒரு போட்டி வச்சோம். அந்த போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களால முடியாதுன்னு சொல்லி சவால்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. போட்டியில தோத்தனால அவங்க பெட் கட்டின காசை நாங்க வாங்கிட்டு இருக்கோம். சவாலா? என்ன சவால்? ஓ, இன்னைக்கு காலையில மாமா கரும்பு உடைக்க சொன்னனே, அந்த மாதிரி ஏதாவதா? ஆமா ஆமாமா, அதே மாதிரி சவால் தான். அதேதான். ஓ, இதுல காசு வச்சுலாம் வேற விளையாடுறீங்களா? ஆமாமா. அப்ப நமக்கு ஏதோ தேரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அது என்ன சவால் சொல்லுங்க, நாங்களும் பண்றோம். அது ஒண்ணு இல்லம்மா, ஆளுக்கு ஒரு 10 பீஸ் கரும்பு சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கடற்கரை குடிக்கணும். அப்படித்தான். நீங்க தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா நீங்க சவால்ல ஜெயிச்சிட்டீங்க. தண்ணியை குடிக்க முடியலன்னா நாங்க சவால்ல ஜெயிச்சிட்டோம். 500 ரூபாய் பெட்டு. அவங்களால முடியலன்னு சொன்னனால அவங்க கிட்ட இருந்து பந்தய காசை வாங்கிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ, இது ரொம்ப சாதாரண விஷயம். இது பண்ண தெரியாம தோத்து போனாங்க. ஆமாமா. இந்த போட்டியில நாங்களும் வரலாமா? கலந்துக்க. அப்ப ஜெயிச்ச காசு தருவீங்களா? தாராளமா. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பூரா காசு உங்களுக்கு தானே. அப்படி என்ன நினைக்கிறேன்? கரும்பு சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிக்க சொன்னாங்கம்மா. ஐயோ, அது குடிச்சு முடியல. கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்னு தெரியாதா? இல்ல இல்ல, மதுரையில பிறந்தீங்க. கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்க கூடாதா? எப்படி குடிப்பாங்க? சரி சரி, ஒரு வாரத்துக்கு உரப்பா எதுவும் திங்காதீங்க. வெறும் தயிர் சோறு மட்டும் சாப்பிடுங்க. இல்லன்னா நாக்கு புண்ணா போயிடும்.